Om Sai Ram. Welcome to our channel Salt and Pepper 2020. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மட்டன் ஃப்ரை, மட்டன் சுக்கா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு 1/2 kg மட்டன் எடுத்து நல்லா பாருங்கள், அதுக்கு மஞ்சள் எல்லாம் போட்டு நம்ம எப்போ வாஷ் பண்ணுற பழக்கம். ஸோ நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக நான் வச்சுன்னு இருக்கிறேன். மட்டன் ஃப்ரை இல்லைன்னா சுக்கா ரெண்டும் செய்யறதுக்கு ஒரே ப்ரொசீஜர் தான். நான் ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவோம். இதை வந்துட்டு ஒருத்தர் நம்ம வேக வைக்கிறப்போவே வேக வச்சு எடுத்துட்டு தனியாகவும் செய்யலாம், அப்படியாகவும் செய்யலாம். இன்றைக்கி நான் வேக வச்சு எடுத்துட்டு செய்கிறேன். ஏன்னா நம்ம வேக வைக்கிற அப்படியே செஞ்சிட்டோம்னா ஒரு வாட்டிக்கு மட்டன் வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு ஹார்டாக இருக்கும். அதனால நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இங்கே ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன். கீ கூட போட்டுக்கலாம், பட் நான் ஃபேட்டுன்னு கீ போடுறதில்ல. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டால் போதும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அதில் பாருங்கள் ஒரு 2 பச்சை மிளகாய் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதில் இப்போ நான் இந்த மட்டன் பீசஸை ஆட் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா திருப்பி விடுங்க. இதில் கொஞ்சமாக இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கின்னு இதை கொஞ்ச நேரம் அப்படியே விடலாம். நம்ம இதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துடும். அது ஒரு 5 மினிட்ஸு அப்படியே நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். இது மட்டன்னு பாருங்கள், கொஞ்ச நேரம் விட்டோம். அதில் இருந்த அந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் அப்படியே வெளியே வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம நல்லா இது மசாலாலாம் ஆட் ஆகி நல்லா வரணும்னு எல்லாம் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் லைக் பண்ணுவோம் மட்டனு. ஸோ ஒரு பாருங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு தனி மிளகாய் தூள் போட்டுட்டு இது முழுகிற வரைக்கும் நம்ம இதில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 to 7 விசில்ஸ் நீங்கள் எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி வச்சு அந்த விசில் வச்சு நம்ம இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதை விசில் போட்டுடுறேன். இது ஒரு 5 விசில்ஸ் இல்லை 6 விசில் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம குக்கரில் மட்டன் வேகத்துக்கு வச்சுருக்குறோம். அதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் நான். அதில் நான் 1/2 kg எடுத்துருக்குறேன் இல்லைங்களா, அதுக்காக 1 ஸ்பூனு தனியா போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூனு தனியா போட்டுக்கோங்க. ஸ்டவ்வு ரொம்ப சிம்மில் வச்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூனு பெப்பர் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா போதும். 1/4 ஸ்பூன் ஜீரா போதும். இந்த அளவுக்கு பட்டை இந்த அளவுக்கு போதும். ஒரு சிறிய 2 துண்டு வச்சுருக்கிற சின்ன சின்னதாக. அப்புறமா கிராம்பு ஒரு 2 வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூனு நம்ம இது சோம்பு, 1 ஸ்பூனு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நல்லா இது வறுத்து எடுத்துக்கோங்க, தீயக்கூடாது. 3 மிளகாவை நல்லா நான் பொடியாக உடச்சி வச்சுட்டுருக்கிறேன். காஞ்ச மிளகாய் இதுவும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுன்னு இது எல்லாமே நல்லா வறுத்துடலாம். நல்லா வரப்பட்ட பிறகு இதை நம்ம மிக்சியில் போட்டு நீங்கள் பவுடராகவோ நல்லா நைஸாக வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இல்லைன்னா தண்ணி போட்டு அதை நல்லா ஒரு மிக்சராகவோ நம்ம பண்ணிக்கலாம். நல்லா இது வரப்படட்டும். இதுக்குள்ளேயே நம்மளுக்கு விசில் வந்துடும். விசில் வந்துருச்சுன்னா அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது இதாகட்டும், நல்லா வரப்படட்டும். இதெல்லாம் மசாலா நல்லா ஸ்பைஸியாக வரும். அந்த மட்டன் சுக்கா நம்மளுக்கு பெப்பர் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதனால் இது நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் நம்ம வறுத்து போடுறதுனால டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
இது இப்போது நல்லா வரப்பட்டுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், இது ஒரு நான் 7 விசில்ஸ் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா வெந்து வந்திருக்கோம். காமிக்கிறேன் பாருங்கள். மட்டனு நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள், தெரியுது. நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இது எடுத்துகிட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போது இது ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் இப்போது நான் 2 ஸ்பூனு நெல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும். நெல்லெண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம வச்சு நான் ஒரு 2 ஆனியன்ஸு, மீடியம் சைஸ் ஆனியனு 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் டைரெக்டாக இப்போ நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகட்டும். இங்கே எதுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு உப்பு சேர்க்கணுன்னாலும் ஞாபகமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம மட்டன் வேக வைக்கிறப்பவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அப்போ தான் அது நல்லா அந்த மட்டனில் அந்த உப்பு சால்ட்டெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா அது கொஞ்சம் டேஸ்டியாக வந்திருக்கும். இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிறப்பவே இதில் அப்போவே கொஞ்சமாக தான் நம்ம இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்தோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையானது இன்னும் ஒரு 1/2 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்க, இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியனு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இதுக்கு ஒரு 2 ஸ்மால் சைஸு டொமேட்டோஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுவும் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நல்லா இதை குக் பண்ணிக்கோங்க. இதுலேயே நல்லா சாஃப்டாக இது குக் ஆகி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மட்டனோட நல்லா இதெல்லாம் நல்லா இதாகும். ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி நம்மளுக்கு மசாலாஸ் நல்லா வரும். நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் இதை பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நம்மளுக்கு. பாருங்க, இந்த டொமேட்டோ ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் இந்த பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மசாலாஸ் எல்லாம் போட்டு அந்த மசாலாவை இப்போ இதுலேயே போட்டுக்கோங்க. மசாலா போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஏன்னா நம்ம மசாலாவில் ஆயிலில் ஃப்ரை பண்ணல இல்லையா, அதனால் இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுலேயே நம்ம பெப்பரு எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ காரம் எல்லாம் சரியாக வந்துடும். இப்போ பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த மட்டனு வித் அந்த தண்ணியோடு அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. இதில் இது ஒன்றோட ஒன்று அந்த எல்லாவுடைய பீசஸ்லேயும் இந்த மசாலா நல்லா அப்சர்வ் ஆகும். இதுலேயே தண்ணி இருக்குது. இதை நல்லா நம்ம இப்போது ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை இது அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதில் அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கும். இப்போ நம்ம இதை திறக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னும் ஒரு 3 நிமிஷம் க்ளோஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நீங்கள் இதில் உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் வாயில் விட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டது மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இதாக இருக்குது வந்திருக்கோம். பை சான்ஸ் உங்களுக்கு எதனா பத்தலை அப்படின்னா நீங்கள் பெப்பர் பவுடர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் போதும். மிச்சம் எல்லாமே இருக்கும் இதில். ஏன்னா நம்ம க்ரீன் சில்லிஸு, ரெட் சில்லிஸு, பெப்பரு எல்லாமே போட்டிருக்குறோம். மிளகாத்தூளும் அப்போ வேக வைக்கிறப்போ கொஞ்சம் போட்டோம். ஸோ எல்லாமே மிக்சர் இதாகி அந்த பவுடர் போட்ட பாருங்கள், அது பாருங்கள் கொஞ்சம் அப்படியே நல்லா அந்த டெக்ஸ்டர் எவ்வளோ நல்லா தெரியுது இதில். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரையாக நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வா, நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, கொஞ்சம் இதில் அந்த ஒரு இது டெக்ஸ்டர் இருக்கட்டும். ரொம்ப ஃபுல்லு ட்ரை வேணும்னா கூட நீங்கள்
ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது. இப்போ ஃபைனலாக நம்ம இதுக்கு கொரியண்டர் லீவ்ஸு கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை நம்ம மேலே போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், மட்டன் சுக்கா இல்லைனா மட்டன் ஃப்ரை எது வேணால் சொல்ல நீங்கள், மட்டன் சுக்கா இஸ் ரெடி. பாருங்க மட்டன் சுக்கா ரொம்ப நல்லா ரெடியாக ஃப்ரை பண்ணி வச்சிட்ருக்குறோம். நம்ம இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.